மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம். அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் இடையேயான யுத்தம் நிறைவுக்கு வருகிறது. அற்புதமான ஒரு ஒப்பந்தத்தை ஈரானுடன் எட்டியதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தது பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு. பல்லேகம ஹேமரத்ன தேருடைய வழக்கில் அதிரடியாக நீதிமன்றத்தினுடைய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதன் காரணமாக பெரும் திருப்பு முனை ஏற்பட்டிருக்கு என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம், விரிவாக பார்க்கலாம். அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் இடையிலான யுத்தம் 100 நாட்களையும் தாண்டிய சூழ்நிலையில மீண்டும் போர் தொடங்கும் என்ற ஒரு அபாயம் இருந்த நிலையில பரஸ்பர தாக்குதல்களும் சரமாரியாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில தான் இப்போது அதிரடியாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடனான ஒரு அற்புதமான உடன்படிக்கைக்கு ஈரானும் அமெரிக்காவும் சென்றிருக்கு அப்படின்னு சொல்லி இதற்கான ஏற்பாடுகளை செய்வதாகவும் உடனடியாக அதுக்கான கைச்சாத்துகள் எடுக்கின்ற பணிகள் ஆரம்பிக்கப்படும் அப்படின்ற ஒரு அதிரடியான முடிவை அறிவிச்சதுனால இப்போது சர்வதேச ஊடகங்கள்ல இது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. குறித்த அற்புதமான உடன்படிக்கை என்ன, அமெரிக்க தரப்புல என்ன சொல்லப்படுது, அதுபோக ஈரான் தரப்புல என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இரு நாடுகளும் போரை நிறுத்துவதற்கான ஒரு முதற்கட்ட உடன்படிக்கையில் கையெழுத்திட முற்பட்டு வருவதாகவும் இந்த உடன்படிக்கையின்படி ஹோர்முஸ் நீரிணை எவ்வித கட்டணமுமின்றி உடனடியாக திறக்கப்படும், அதற்கு பகரமாக ஈரான் மீதான தடைகள் நிபந்தனைகளுடன் உட்பட்டு படிப்படியாக தளர்த்தப்படும், இருப்பினும் ஈரானிய தரப்பில் கூடுதல் நிபந்தனைகள் உள்ளதாக வெளிப்படுத்தப்படுகின்றன. இந்த போர் நிறுத்தம் 60 நாட்களுக்கு தற்காலிகமாக நீடிக்கப்படும் என்று கூறியிருந்தது. இந்த வரைவு ஒப்பந்தம் 14 முக்கிய பிரிவுகளை கொண்டுள்ளதாகத்தான் அதுல சொல்லப்பட்டிருக்குது. இந்த வரைவு ஒப்பந்தம் லெபனான் உட்பட அனைத்து முன்னணிகளிலும் போரை உடனடியாக நிரந்தரமாகவும் நிறுத்த வழிவகுக்கிறது என்று கூறுகிறது. 60 நாட்கள் கால அவகாசம் என்பது ஈரான் எவ்வித புதிய கட்டுப்பாடுகளையும் ஏற்காமல் பின்வரும் 3 முக்கிய விஷயங்களை விவாதிப்பதற்காக மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளது என்று சொல்லியிருக்குது. ஈரானின் அமைதி வழி அணுசக்தி திட்டம் தொடர்தல், அமெரிக்காவின் ஒருதலைப்பட்சமான தடைகளை முழுமையாக நீக்குதல், இழப்பு ஒரு பொறிமுறையை உருவாக்குதல், ஹோர்முஸ் நீரிணை நிர்வாகம், ஹோர்முஸ் நீரிணை 30 நாட்களுக்கு எவ்வித கட்டணமின்றி திறக்க அமெரிக்க தரப்பு கூறுவதாக எக்ஸியோஸ் செய்தித்தளம் செய்தி வெளியிட்டிருக்கிறது. அதே வேளையில் அமெரிக்காவுடனான இந்த உடன்படிக்கை ஹோர்முஸ் நீரிணை நிர்வாகத்தை மாற்றுவது குறித்து ஈரானுக்கு எவ்வித கட்டுப்பாட்டையும் விதிக்கவில்லை என கூறுகிறது. இதன் நிர்வாகம் ஈரான் மற்றும் ஒமான் சுல்தான் ஆகிய இரு நாடுகளின் கூட்டு பொறுப்பிலேயே இருக்கும் என அது குறிப்பிடுகிறது. நிதி மற்றும் முடக்கப்பட்ட சொத்துக்கள், அமெரிக்க தரப்பு தடைகள் நீக்குவதற்கு முறையான காலக்கெடு எதையும் குறிப்பிடாத நிலையில் ஈரானின் எண்ணெய் மற்றும் பெட்ரோ கெமிக்கல் மீதான தடைகளை உடனடியாக நீக்கப்படும் என்றும் ஈரான் தனது நிதி வருவாய்களை முழுமையாக பயன்படுத்த அனுமதிக்கப்படும் என்றும் கூறுகிறது. மிக முக்கியமாக முடக்கப்பட்ட ஈரானிய பணம் குறித்த விவாதத்தில் அமெரிக்க தரப்பு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு ரகசிய ஒப்பந்தத்தின் மூலம் கையாளப்படலாம் என கூறுகிறது. ஈரான் தரப்பு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த 60 நாட்களுக்குள் 24 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதியை விடுவிக்க உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக கூறுகிறது. மேலும் அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளின் பங்களிப்புடன் ஈரானின் மறுசீரமைப்பு செய்வதற்காக குறைந்தபட்சம் 30 பில்லியன் டாலர் மதிப்பிலான திட்டங்களை குறிப்பிட்டுள்ளது. அதன்படி பேச்சுவார்த்தையின் போது அமெரிக்கா பின்வரும் விடயங்களை உறுதியளித்துள்ளதாக கூறப்படுகிறது. பிராந்தியத்தில் தனது இராணுவ படைகள் அதிகரிக்க கூடாது என்று ஈரான் புதிய ஒரு தடையையும் விதித்திருப்பதாகவும், ஈரானை சுற்றியுள்ள பகுதிகளில் அமெரிக்க படைகள் திரும்ப பெற வேண்டும் என்றும், ஈரானின் உள் விவகாரங்களை தலையிடக்கூடாது என்றும், ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த ஒரு கண்காணிப்பு குழுவை அமைப்பதுடன் இறுதி ஒப்பந்தத்தை ஐநா பாதுகாப்பு சபையின் தீர்மானத்தின் மூலம் அங்கீகரிக்க வேண்டும். மிக முக்கியமாக இறுதி பேச்சுவார்த்தைகள் தொடங்குவதற்கு முன்பே முடக்கப்பட்ட நிதியில் பாதியை விடுவிக்க வேண்டும் என்றும், எண்ணெய் தடைகள் நீக்க வேண்டும் என்றும், கடல்சார் முற்றுகை விலக்க வேண்டும் என்ற நிபந்தனைகளை ஈரான் விதித்துள்ளது. ஈரானின் ஏவுகணை திட்டம் மற்றும் பிராந்தியத்தில் உள்ள எதிர்ப்பு இயக்கங்களுக்காக ஈரான் ஆதரவு ஆகிய இஸ்ரேலிய முக்கிய கவலைகள் இந்த இறுதி பேச்சுவார்த்தையின் நிகழ்ச்சி நிரலிலிருந்து விலக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இந்த உடன்படிக்கை கொடுத்து ஈரான் தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராஜதந்திர ரீதியாகவும் சரி, ராணுவ ரீதியாகவும் தாம் வெற்றி அடைந்ததாக இப்போது ஈரான் அறிவிச்சிருக்கிறாங்க. அமெரிக்கா இந்த உடன்பாட்டுக்கு வருவதற்கான காரணமே பஹ்ரைன், குவைத் மற்றும் ஜோர்தான் மீதான ஈரானுடைய தாக்குதலை அடுத்து தான் அமெரிக்கா அடிபணிந்ததாக இப்போது ஈரான் அறிவிச்சிருக்கிறாங்க. ராய்ட்டர்ஸ் செய்தி சேவை எவ்வகையான செய்தியை வெளியிட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு எந்த ஆதாயமும் கிடைக்கல, மாறாக ஈரான் கேட்ட அனைத்தையுமே இப்போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் திறந்து கொடுக்கின்ற ஒரு சூழ்நிலை தான் உருவாகி இருக்குது அப்படின்ற பல்வேறு விமர்சனங்களை குறித்த செய்தி நிறுவனம் செய்தியாக வெளியிட்டிருக்கு.
இந்த ஒரு உடன்படிக்கை ஜெனீவாவில் கைச்சாத்திடப்பட இருப்பதாகவும் இதுல டொனால்ட் ட்ரம்ப் நேரடியாக கலந்து கொள்ள போவதில்லை என்றும் ஜேடி வான்ஸ் தான் அவர்கள் தரப்புல கலந்து கொள்வதாகவும் ஈரான் தரப்புல நாடாளுமன்ற சபாநாயகர் தான் இதில் கலந்து கொள்வார் அப்படின்ற விஷயங்களும் இப்போது பேசப்படுது. என்னதான் இருந்தாலும் 100 நாட்களை தாண்டிய அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையேயான யுத்தம் இப்போது ஏதோ ஒரு வகையில நிறைவுக்கு வருவது என்பது ஒரு ஆரோக்கியமான விடயமாக பார்க்கப்படுது, ஒரு ஆறுதலான விடயமாகவும் பார்க்கப்படுது. அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல்லேகம ஹேமரத்ன தேரர் அவருடைய வழக்குல இப்போது நீதிமன்றம் அதிரடியான ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. அந்த உத்தரவின் காரணமாக இப்போது இந்த வழக்குல மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை நடந்து முடிஞ்சிருக்கு. நிட்டம்பு போலீசார் மோஷன் அடிப்படையில ஒரு மனுவை தாக்கல் செஞ்சாங்க. அனுராதபுர நீதவான் நீதிமன்றத்துடைய நீதிபதி பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்ட சந்தர்ப்பத்துல நிட்டம்பு போலீசார் குறித்த பாதிக்கப்பட்ட சிறுமியினுடைய DNA பரிசோதனையை முன்வைச்சாங்க. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறித்த விகாரையில் புதைக்கப்பட்ட சிறுமியுடைய இரத்தம் தேய்ந்த ஆடைகளை 2026 ஆண்டு மே மாதம் 4ஆம் திகதி ரசாயன பகுப்பாய்வுக்கு அனுப்பி DNA பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதாம். இந்த ரசாயன பகுப்பாய்வுல சிறுமியருடைய DNA சேர்த்து பிற நபருடைய DNA இருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கு. நீதிமன்றத்தை போலீசார் வைத்த கோரிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறித்த DNA இது சந்தேக நபராக பெயரிடப்பட்டிருக்கின்ற பல்லேகம ஹேமரத்ன தேரருடையதா என்பதை பரிசீலனைக்கு உட்படுத்தணும். எனவே அவருடைய இரத்த மாதிரிகளை எடுத்து DNA பரிசோதனை மேற்கொள்ளணும், அதற்கான உத்தரவை பிறப்பிக்கணும் அப்படின்ற கோரிக்கையை முன்வைச்சாங்க. உடனடியாக இந்த வழக்குல சந்தேக நபராக இருக்கின்ற பல்லேகம ஹேமரத்ன தேரரை எதிர்வரும் 16ஆம் திகதி ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்துக்கு சென்று இரத்த மாதிரிகளை கொடுத்து DNA பரிசோதனைக்கு உட்படுத்தணும் அப்படின்ற உத்தரவை பிறப்பிச்சதுதான் இந்த ஒரு வழக்குல மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையாக பேசப்படுது. இதுக்கு நிச்சயமாக பல்லேகம ஹேமரத்ன தேரர் DNA பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவார். DNA பரிசோதனைக்கு பிற்பாடு இந்த DNAயும் ஆடையில் பெறப்பட்ட DNAயும் ஒத்துப்போகுமாக இருந்தால் இந்த ஒரு கேஸ்ல பல்லேகம ஹேமரத்ன தேரர் குற்றம் செய்தவராகத்தான் கருதப்படுவார். இந்த ஒரு வழக்கில் ஆரம்பம் தொட்டும் இறுதி வரைக்கும் பல்லேகம ஹேமரத்னுடைய சட்டத்தரணிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு குற்ற செயலை பல்லேகம ஹேமரத்ன செய்யல அப்படின்ற ஒரு வாதத்தையே முன்வச்சு வந்திருந்தாங்க. இந்த சூழ்நிலையில இந்த ஒரு குற்றத்தை உறுதிப்படுத்துவதற்கு இருக்கின்ற ஒரே ஒரு பொறிமுறை தான் விஞ்ஞான பகுப்பாய்வு அல்லது மருத்துவ அறிக்கைகள் தான். இப்போது இதற்கான உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்தது என்பது ஆரோக்கியமான விடயமாக பார்க்கப்படுது. இந்த ஒரு விஷயம் குறித்து இதற்காக குரல் கொடுத்த ஊடகவியலாளர்கள், இதற்காக குரல் கொடுத்த சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையினுடைய மிக முக்கியமான அதிகாரிகள், சமூக செயற்பாட்டாளர்கள் அனைவருடைய அயராத உழைப்பின் காரணமாகத்தான் பல்லேகம ஹேமரத்ன தேரருக்கு எதிரான இந்த வழக்குல இந்த ஒரு திருப்பு முனை நடந்து முடிஞ்சிருக்கு. என்னதான் சம்பந்தப்பட்டவர் அல்லது சந்தேக நபர் அந்த ஒரு விஷயத்தை நான் செய்யல என்றதை அடம்பிடிச்சாலும், தனது வாதங்களை முன்வைச்சாலும், விஞ்ஞான ரீதியாக மருத்துவ ரீதியாக அந்த அறிக்கை இவருடைய DNA தான் அப்படின்னு சொல்லிட்டா நிச்சயமா இதற்கான தண்டனை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நீதிமன்ற நடவடிக்கைகளும் செவ்வனே நடந்து முடிவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு என்பதனால கூடிய சீக்கிரம் பல்லேகம ஹேமரத்ன தேரர் சிக்குவாரு, இதுக்கான தண்டனையும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு என்பதுதான் இப்போது பேசப்படுகின்ற விடயம். என்னதான் இருந்தாலும் மத்திய கிழக்கு நாடுகளில் இப்போது அமைதியான ஒரு சூழ்நிலை உருவானதும் ஒரு அற்புதமான என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு பொருத்தமான உடன்பாட்டுக்கு இப்போது அமெரிக்கா, ஈரான் சென்றிருப்பது என்பதும் ஆரோக்கியமான விடயம். தொடர்ச்சியாக மத்திய கிழக்கு நாடுகளில் அமைதியான சூழல் உருவாகட்டும், சிறுவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துகின்ற தேசமாக எமது தேசம் இருக்கட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.